ஹலோ கைஸ், நம்ம சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் ஆன்லைன் கேப்ச்சா என்ட்ரி ஜாபை பற்றி போடுங்க, ஆன்லைன் கேப்ச்சா என்ட்ரி ஜாபை பற்றி போடுங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வெப்சைட் ஒரு இந்தியன் மேட் வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டில் கேப்ச்சா என்ட்ரி மட்டும் இல்லாமல் டேட்டா என்ட்ரி, ஃபார்ம் ஃபில்லிங், ஸ்கிரிப்ட் ரைட்டிங், பேஜ் டைப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 விதமான டைப்பிங் ஜாப்ஸ் இருக்குது. இது ஒரு ஆன்லைன் ஏர்னிங் வெப்சைட் அப்படிங்கிறதுனால மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்ச யாராக இருந்தாலும் இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணிட்டு அதிலிருந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை டேரெக்டாக அவங்களோட பேங்க்குக்கே சென்ட் பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கண்ட்ரீஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த வெப்சைட்டை ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்ப்யூட்டர் அண்ட் லேப்டாப் தான் அவசியம் அப்படின்னு கிடையாது. ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலே போதும். அது மூலமாகவே இந்த வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணிட்டு அதுலேருந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். நான் இந்த வீடியோவில் ஒரு மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி தான் எப்படி ஏர்ன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். அது டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்கங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணனேமோ உங்களோட பேஜ் இப்படி தாங்க ஓப்பன் ஆகும். மொபைலில் காமிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறதுக்காக நான் டெஸ்க்டாப் சைட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு டெஸ்க்டாப் சைட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பேஜ் இப்படி தாங்க இருக்கும். நான் உங்களை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் எப்போ வந்தாலும் எங்கே வந்தாலும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அது ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்கில்ஸ் தேவைப்படாது. 100% ஜென்யூனான பிளாட்ஃபார்ம். அது மட்டும் இல்லாமல் யார் வேணாலும் ரிஜிஸ்டர் பண்ணி அதுலேருந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் செகண்ட் ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஹவ் இட் ஒர்க், அதாவது இது எப்படி வேலை செய்யணும்னு காமிச்சிருக்காங்க. இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் மெத்தட்லாம் ரொம்பவே சிம்பிள். ஜஸ்ட் கெட் ஃப்ரீ ட்ரையல் அதை கிளிக் பண்ணனேவும் உங்களுக்கான அக்கௌண்ட் கிரியேட் ஆகிரும். நீங்கள் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணி அதுலேருந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த வெப்சைட்டை எவ்வளோ பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, எத்தனை ப்ராஜெக்ட் இருக்குது, எத்தனை கார்பரேட் கம்பெனி இதோட டைப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க பாருங்கள். அதை நீங்கள் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இதில் ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டோட பெனிஃபிட்லாம் சொல்லி போட்டிருக்காங்க. அதை ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க எப்படி இதில் ரிஜிஸ்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஜஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா கெட் ஃப்ரீ ட்ரையல் இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட நேம் அண்ட் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் ஃப்ரீ அக்கௌண்ட் அதை கொடுங்க. அவ்வளோதாங்க, இந்த வெப்சைட்டை உங்களுக்கான அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான வாலெட்டில் 10 ரூபா ஆட் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி போனால உங்களுக்கு அந்த 10 ரூபா ஆடாக இருக்கும். இதுதான் அந்த டேஷ்போர்டு. சரி வாங்க இதில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணி அது மூலமாக மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு ஜூம் பண்ணிக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கேப்ச்சா என்ட்ரி அதை கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் இந்த கேப்ச்சா என்ட்ரி அதை கிளிக் பண்ண உடனேவும் உங்களுக்கான பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் தான் நீங்கள் கேப்ச்சா என்ட்ரி ஜாப் ஒர்க் பண்ணி அது மூலமாக ஏர்ன் பண்ணிக்க போகிறீங்க. அதாவது இங்கே லோட் ஆகிறது ஸ்டாப் பண்ணவுடனேவும் உங்களுக்கான கேப்ச்சா வர ஆரம்பிச்சிடும். அதாவது இது ஃபுல்லாக அன்லிமிட்டட் கேப்ச்சாஸ் தான். ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ கேப்ச்சா வேணாலும் டைப் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு உங்களுக்காக சில கேப்ச்சாவை நான் டைப் பண்ணி காமிக்கிறேன். அதாவது மேலே கொடுத்துருக்க கேப்ச்சாவை ஜஸ்ட் நீங்கள் ரீஎன்ட்ரு பண்ணிட்டு அந்த வெயிட்னு ஒரு டைம் ஓடிட்டு வருங்க. அந்த டைம் ஒன்று ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் சேவ்னு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அது ஜஸ்ட் சேவ் கொடுத்தீங்கன்னா உங்கள் கேப்ச்சா சேவ் ஆயிரும். இதே மாதிரி நீங்கள் டெய்லியும் எவ்வளோ கேப்ச்சா வேணாலும் அன்லிமிட்டடாக டைப் பண்ணிக்க முடியும். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் கேப்ச்சா என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய அமௌண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் அவங்க கொடுக்கக்கூடிய அமௌண்ட் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அதாவது பைசா கணக்கில் தான் அவங்க அமௌண்ட் கொடுப்பாங்க ஒவ்வொரு கேப்ச்சாவுக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஒரு நாளைக்கு 400-500 கேப்ச்சா டைப் பண்ணால் தான் உங்களுக்கு 40 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி வரும்போதே இருக்கும். அதற்கான டீட்டெயிலையும் இப்போ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் டைப் பண்ணுற எல்லா கேப்ச்சாவுமே அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் டைப் பண்ணுற கேப்ச்சா மட்டும் தான் அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை படித்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்தா போல் நீங்கள் கேப்ச்சா டைப் பண்ணுங்கள். அடுத்த ஆப்ஷன் பார்க்கணும்னா இதில் நீங்கள் எவ்வளோ கேப்ச்சா டைப் பண்ணால் எவ்வளோ ரூபாய் ஏர்ன் பண்ண முடியும்னு காமிச்சிருக்காங்க. இது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். அதாவது நீங்கள் ஒன் ஹவருக்கு 400 கேப்ச்சா வரைக்கும் டைப் பண்ண முடியும். அப்படி 1 ஹவருக்கு 400 கேப்ச்சானா 8 ஹவருக்கு வந்து எத்தனை கேப்ச்சா டைப் பண்ண கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் 8 ஹவருக்குள்ள கேப்ச்சா டைப் பண்ணிங்கன்னா உங்களால் இவ்வளோ ரூபாய் ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ரீ பிளான் இருக்குது, ப்ரீமியம் பிளான் இருக்குது. மோஸ்ட் நீங்கள் ஃப்ரீ பிளானே யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரீமியம் பிளான் போகணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் ப்ரீமியம் பிளான் போட்டுக்கலாம். அந்த ப்ரீமியம் பிளானுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கேப்ச்சாவுக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் கொஞ்சம் வேரி ஆகும். அடுத்து ரெண்டாவதாக இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுலேயும் கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் மேலே கொடுத்துருக்க கேப்ச்சாவை டைப் பண்ணுங்கள். அப்படி டைப் பண்ணால் தான் உங்களுக்கான அமௌண்ட் கரெக்டாக வந்து சேரும். அப்படி நீங்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட் வரது சாத்தியம் கம்மியாக தான் இருக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை படித்து பார்த்துட்டு மேலே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவங்க ஹேண்ட் ரைட்டிங்கில் நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்க ஹேண்ட் ரைட்டிங்கில் எந்த மாதிரி நோட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி நோட்ஸை நீங்கள் ரைட் சைடு இருக்க காலத்தில் டைப் பண்ணிக்கணும். இதுவும் அந்த கேப்ச்சா என்ட்ரி ஒர்க்குமா தான். அதாவது நீங்கள் டைப் பண்ணிட்டு அந்த சேவ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு நீங்கள் டைப் பண்ணதை சேவ் ஆயிரும். அடுத்த ஆப்ஷன் 3வது ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
இதுலேயும் அதே மாதிரி தான், ஜஸ்ட் ஒரு பேஜ் வந்து லோட் ஆகிட்டு இருக்கும். அந்த பேஜில் ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே ஜஸ்ட் நீங்கள் கீழே வந்து டைப் பண்ணிக்கணும். இதில் நீங்கள் 1 ஹவருக்கு டைப் பண்ணால் எவ்வளோ ரூபாய் ஏர்ன் பண்ண முடியும், 1 பேஜ் டைப் பண்ணால் எவ்வளோ ரூபாய் ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. இவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். அதாவது நீங்கள் 1 ஹவருக்கு ஒரு பேஜ் டைப் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுனா மட்டும் டைப் பண்ணுங்கள். அதாவது இது கன்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லலை. அவங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ பேஜ் டைப் பண்ண முடியும், ஒரு அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ கேப்ச்சா டைப் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி பார்த்தா 2 விதமாக தான். நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட நீங்கள் டைப் பண்ணதே சேவ் ஆயிரும். அடுத்த ஆப்ஷன் 3வது ஆப்ஷன், அதாவது ஃபார்ம் ஃபில்லிங் ஜாப். அந்த ஃபார்ம் ஃபில்லிங் ஜாப்பை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கான பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் லெஃப்ட் சைடு இருக்கிறது லோட் ஆகி ஸ்டாப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டைப் பண்ண வேண்டிய ஜாப்லாம் காமிச்சிரும். அதில் என்ன காமிச்சிருக்காங்களோ அதே தான் நீங்கள் ரைட் சைடு இருக்க காலத்தில் நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணி ஜஸ்ட் சேவ் கொடுத்தீங்கன்னா அதே சேவ் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. இதுலேயும் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நீங்கள் இவ்வளோ டைப் பண்ணால் இவ்வளோ ரூபாய் ஏர்ன் பண்ண முடியும்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் சேவ் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். இதிலே அடுத்த ஆப்ஷன், அதாவது கடைசி ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா பேஜ் டைப்பிங் ஜாப். அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த பேஜ் டைப்பிங் ஜாப் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த பேராகிராஃப் கிட்டத்தட்ட 1 பேஜ் கிட்ட இருக்கும். அந்த 1 பேஜுக்கு உடைய பேராகிராஃபை டைப் பண்ணிடுறது மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கான ஆப்ஷன் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு நாள் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், 1 மந்த்தில் எவ்வளோ ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இதிலே கடைசி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரண்ட் ஏர்ன். அதாவது இந்த ரெஃபரண்ட் ஏர்னை பொறுத்த வரைக்கும் உங்களோட ரெஃபரல் லிங்கை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்க இந்த பேஜில், அதாவது அவங்க இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து கமிஷன்ஸ் கிடைக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸாக அதில் போட்டிருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக இத்தனை டைப்பிங் ஜாப்ஸ் இருக்குது. இந்த டைப்பிங் ஜாப்பில் நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை எப்படி விட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது இதிலே கெட் பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் உங்களோட பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணணும். அதாவது உங்களோட பேங்க் ஹோல்டர் நேமு, அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட பேங்க் ஆட் ஆயிரும். இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஒன்ஸ் 350 ரூபா ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஜிட்டல் ஒன் இண்டியா அப்படிங்கிற வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் ஈஸியாக பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நான் இதில் அமௌண்ட் ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் நான் அதில் வித்ட்ரா பண்ணுற லைஃப் ப்ரூஃபை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒன்று சொல்லணும். அதாவது இதில் நீங்கள் டைப் பண்ணி ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டு 24 ஹவர்ஸுக்கு அப்புறம் தான் உங்களோட வேலெட்டில் அமௌண்ட்டாக கன்வெர்ட் ஆகும். அதுவும் இல்லாமல் நான் ஓப்பன் பண்ணும்போது என்னோடய டேஷ்போர்டில் கேப்ச்சா ஒர்க் மட்டும் தான் ஃப்ரீயாக அவைலபிளாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களோட டேஷ்போர்டில் என்னென்ன ஒர்க் அவைலபிளாக இருக்குன்னு தெரியாது. ஸோ நீங்கள் ப்ரீமியம் பிளான் சூஸ் பண்ணுறதா இருந்தால் அது உங்களோட விருப்பம் தான். நீங்கள் ப்ரீமியம் பிளான் சூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ பிளானே சூஸ் பண்ணுங்கள். ஃப்ரீ பிளான் சூஸ் பண்ணிட்டு ஒன்ஸ் நீங்கள் அமௌண்ட் ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் ப்ரீமியம் பிளான் சஜஸ்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் guys இன்றைக்கான வீடியோ. நாம இன்றைக்கான வீடியோவில் ஒரு பெஸ்ட்டு ஒரு கேப்ச்சா டைப்பிங் ஜாப் மட்டும் இல்லாமல் ஒரு டைப்பிங் ஜாப் இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டை பற்றி பார்த்துருக்கோம். நான் வேறு ஒரு வீடியோவில் ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷனோட சந்திக்கிறேன். டாடா பை பாய்.